ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான டின்னர் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கர்நாடகாவில் பண்ணக்கூடிய ஈரைக்காய் தோசை. அதாவது ஈரைக்காய்னா என்னென்னு கேட்குறேன். எனக்கு பீர்க்கங்காவை தான் கர்நாடகாவில் ஈரைக்காயின்னு சொல்லுவா. ஹீரைக்காய் அது வேறு யாரோ கரெக்ட் பண்ணுறா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு மெஷரிங் கப்பு 1 மெஷரிங் கப், இது 1/4 மெஷரிங் கப். இது ஒரு கப்பால் 1.5 கப்பு எவ்வளோ அரிசி இருந்தோ அதை மட்டும் எடுத்துட்டுருக்கேன். அதாவது இது தோசை அரிசினே கிடைக்கிறது. நான் ஸ்டார் பஜாரில் தான் வாங்கினேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த தோசை அரிசி கிடைக்கிறது. இதால் 1.5 கப் அந்த அரிசி எடுத்துட்டுருக்கேன். 1/4 மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நல்ல கும்பாச்சியாக ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா அலம்பிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 4-5 மணி நேரம் நம்ம காத்தால் எழுந்துட்ட உடனே இதை நனைச்சி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஊறின்னு இருக்கும். தலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லையா, காத்தால் தலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊற போட்டேன்னா சாயங்காலம் டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம். மத்தியானம் ஸ்நாக்ஸு கூட இதை சாப்பிட்லாம், இந்த தோசை பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ இதை அலம்பிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வைக்கிறேன். அரிசியும் பருப்பையும் நல்லா 2-3 தடவை அலம்பியாச்சு. இதுக்கப்புறம் நல்ல ஜலம் குத்தி இப்போ நான் இதை ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறமா என்னோடய ரொட்டீன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இது ஊறி அரைக்கிறச்ச உங்களை பார்க்குறேன். இப்போ ஊற வச்சது நல்லா ஊறி எடுத்து காத்தாலே ஊற வச்சுட்டேன். வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மணி நேரம் ஊறிருக்கு. இதை அப்படியே இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதோட வேறு ஒரு விழுதும் அரைச்சி இதோட சேர்க்கணும். அதை அடுத்தாப்பில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம இதுக்குண்டான உப்பையும் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். ஸோ மாவை அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுப்பை ஆன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாமே கொத்தமல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 வெந்தயம், அப்புறமா ஒரு 4-5 பேடிகை சில்லி, பெருங்காயம், இவ்வளோ தான் சாமான்கள். இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இது எல்லாமே மெஷர்மெண்ட் பார்த்தேன்னா ஒரு குட்டி ஸ்பூன் இருக்குல்ல, டீஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதால் ஒரு இதுவும் வெந்தயம் மட்டும் 4 போட்டுக்கோங்க. 5-6 பேடிகை சில்லி தாராளமாக போட்டுக்கலாம். கலர் தான் கொடுக்கும், காரம் கொடுக்காது. இது அத்தனையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காயும் போட்டுக்கலாம், கொப்பரை தேங்காயும் போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே நல்லா செவக்க ஃபஸ்ட்டு வறுத்துப்போம். நல்லா செவந்து வாசனை வர ஆரம்பிச்சிட்டு நான் இப்போ இந்த தேங்காயும் அதோட போட்டுன்ட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஸோ தட் வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது நல்லா செவக்க வறுத்துன்ட்டு ஜலம் குத்தி நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைக்கிறச்ச ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டு அரைச்சின்னு வரலாம். இது இப்போ நான் ஜலம் குத்தி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸோ விழுது பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றெல்லாம் மாவு ஜலமாக போயிடும். அதுக்கோசரம் தான் இந்த விழுதை இப்போ இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா நல்லா இது பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் இதில் கொஞ்சோண்டு ஜலத்தை குத்தி எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ கம்ப்ளீட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அரைக்கச்ச வெல்லம் போட மறந்துட்டேன், அதனால் நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில். ஸோ நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாக போயிடுத்துன்னா அந்த ஈரைக்காயை இதில் போடுறச்ச அப்படி சொட்டும். அதனால் அப்புறமா பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா வேணால் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம். இப்போ வேண்டாம். இப்போ நம்ம பீர்க்கங்காயை தோலை சீவி நல்ல மெல்லிஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துன்னு வரலாம். ஸோ தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அதுக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டோன்னா தோசை கல் போட்டிருக்கேன். அடுத்தாப்பில் தோசை வைக்க வேண்டியதான்.
தேங்காய் சட்னி ரெடி. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணால் அப்பாவால் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக மாவு அப்புறம் ஈரைக்காயெல்லாம் மிக்சியில் போட்டுருக்கேன். இதை நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு ஒரே ஒரு தோசை வாத்து கொடுத்தா போகிறோம் அப்பாவுக்கு. இதை நான் கடைசியாக பண்ணுறேன். ஸோ இப்போ தொட்டுக்கிறத ரெடி பண்ணியாச்சு. ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஆகிடுத்து. ஹாய் ஆல். ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே டின்னர் மெனு கேட்குறேன். நான் இப்போ கொஞ்சம் ஏதாவது ஒரு டின்னர் மெனு சைட் டிஷ் காமிச்சின்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தேன்னாக்கா ஒரு ட்ரெடிஷ்னல் கர்நாடகா ஸ்டைல். இது வந்து இந்த உடுப்பி குந்தாபுரா இந்த ஊர் சைட்லலாம் பண்ணுவோம். நம்மளாம் இப்போ செட்டிநாடு என்னது கொங்கு ஸ்டைல் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவா ஸ்டைலில் ஒரு பீர்க்கங்காய் வச்சு ஒரு தோசை பண்ண போகிறேன். ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன். காத்தாலேருந்து அதுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபுல் கண்டினியூஸாக வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு எடுக்கிறேன் நான். இந்த ஹீரைக்காய்க்கு தோசைன்றது வந்து பீர்க்கங்காய் வச்சு பண்ணுறது. நான் முடிஞ்ச மட்டும் இப்போ சொல்கிறேன் இல்லையா, அப்பாவுக்கு வந்து இந்த கிரியேட்டின் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் இப்படி நிறைய எல்லாத்தையும் சேர்த்து எப்படியாவது ஒரு மிராக்கல் பண்ணி எங்கள் அப்பா கிரியேட்டினை குறைச்சிடணும்னு போராடின்னு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இல்லாமல் அதையே காமிச்சுட்டு இருக்கேன். ஸோ 2 விஷயத்துக்கு நான் ஆன்சர் பண்ணணும். ஒன்று வந்து சென்டர்ல வந்து விஜயமாலா சக்கரவர்த்தின்னு ஏன் எழுதுறேன், லெஃப்ட்ல எழுதுங்கோ அப்படின்னா நான் முன்னாடி லெஃப்ட்ல தான் எழுதிட்டு இருந்தேன். ஏன் அந்த வாட்டர் மார்க் நடுவுல வருது அப்படின்னாக்கா, சில பேர் வந்து வீடியோவை கட் பண்ணிட்டு என்ன பண்றா ஷார்ட்ஸ்ல எல்லாம் வருது. ஸோ நம்ம என்ன ஆயிடும், நம்ம பேர் அதுல வராமையோ ஏதாவது இருந்ததுன்னா அது அவா வீடியோ மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ சென்டர்ல போட்டாக்கா ஷார்ட்ஸ் எடிட்டிங்கே எப்படின்னாக்கா லேண்ட்ஸ்கேப்ல இருந்தா கூட சென்டர் போர்ஷனை மட்டும்தான் அது எடுத்துக்கும். அப்படின்னு அந்த சென்டர் போர்ஷன்ல என்னோட நேம் வரும். ஸோ ஈவன் தோ இந்த இது சொல்லுவாளே அந்த காலத்துல எல்லாம் டம்ளர்ல எழுதி இருக்குமே, இது சரவண பவன் ஹோட்டலில் இருந்து திருடப்பட்டதுன்ற மாதிரி என்னோட பேர் வரைச்ச ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கொஞ்சம் இது இங்கேருந்து சுட்டதுன்றது தெரியும். ஸோ அதனால சம் டெக்னிக்கல் விஷயத்துக்கோசரம் நான் அதை வந்து சென்டர்ல போடுறேன் நானு வாட்டர் மார்க்கை ஸ்பெசிபிக்கா தெரியணுன்றதுக்கோசரம். ஏன்னா உழைச்சிட்டு நோகாம யாராவது ஒருத்தர் நடுவுல திருடினா நமக்கு கோபம் வருமா வராத. ஸோ அதனால போடுற ஒரு விஷயம்தான் இது. 2வது வந்து நேத்திக்கு காலபைரவர் ஜெயந்தி பத்தி சொல்லியிருந்தேன். இது ஒண்ணுமே இல்லை, நமக்கு பயங்கள் ஜாஸ்தி இருந்தா வியாதிகள் ஜாஸ்தி இருந்தா அதுக்கப்புறமா நமக்கே தோணும் இல்லையா, ஒரு மாதிரி ஏதோ ஒரு நமக்கு யாரோ ஏதோ பண்றாலோ சம்திங் லைக் த நெகட்டிவ் வைப்ஸ் நமக்கு நிறைய வருதுன்னு நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்க, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த காவல் தெய்வம் மாதிரி தான், சிவனோட உருவம்னு சொல்லுவா இல்லையா. ஸோ அது மாதிரி தான் காலபைரவர். பைரவர்னாலே டாக் தான், சரி வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால அது வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் உடம்பு அடிக்கடி ஒரு ஷார்ட் டேர்ம்குள்ள எனக்கு 12 ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த டைம்ல வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னா இதை பண்ணு அப்படின்னா, இது வந்து எப்படி பண்றது அப்படின்னாக்க, பௌர்ணமிக்கு அப்புறமா தேய்பிரையில வர அஷ்டமியில சாயங்காலம் ஒரு 5ல இருந்து 6க்குள்ள விளக்கேத்தி ஒரு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி நீங்க வேண்டிண்டாக்கா ரொம்ப நல்லது. சில கோவில்கள்ல தான் வந்து பைரவர் சிலைகள் இருக்கு, எல்லா கோவிலையும் இருக்காது. ஸோ நம்மளால கோவிலுக்கு போறதுன்றது கூட கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதனால நான் ஒரு போட்டோ வாங்கி எடுத்து வச்சு அதுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன். நேத்திக்கு எதேச்சியாவே பைரவர் காலபைரவர் ஜெயந்தி வந்து இது தேய்பிரை அஷ்டமியில எதேச்சியா அது வந்தது. ஸோ அது ரொம்ப விசேஷம்ன்றதுனால நேத்திக்கு நான் அதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். யூஸ்வலா சொல்லுவா கார்த்திகை மாசம் பௌர்ணமிக்கு அப்புறமா ஒரு அஷ்டமி தேதியில நீங்க வந்து இந்த காலபைரவருக்கு பூஜை பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த 12 மாசம் பண்ணதோட பலன் கிடைக்கும் அப்படின்னுவா. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லும் சொல்ல முடியலனாலும் ஸ்ரீராம ராம ராமேத்தி சொல்லி முடிச்சுட்டா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதோட பலன்னு சைன். அந்த 14வது கேள்விக்கு ஆன்சர் கொஸ்டின் கேட்டேன்னா நான் 1 கோடியை வாங்கின்னு போவேன்னு வாரு இந்த கமெடியன். அந்த மாதிரியான ஷார்ட்கட் நமக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், அந்த பௌர்ணமியில சாயங்காலமா ஒரு தயிர் சாதம் பண்ணுவேன். எனக்கு சின்ன வயசுல நிறைய ஸ்லோகங்கள்லாம் கத்துண்டது எதுவுமே இப்ப மறக்கல, அவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்றேன். ஆனா இப்ப புதுசா ஸ்லோகம் கத்துக்கணும்னா மண்டக்குள்ள போக மாட்டேங்கிறது. வயசா எடுத்தா என்னன்னு தெரியல, 100 தாட்ஸ் வருதா, அதனால பேசிண்டே இருக்கிறச்சே எல்லா விஷயமும் மறக்கிறது. ஸோ அதனால நான் வந்து பெருமாளே உனக்கு
எனக்கு எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறியோ அதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டின்னு கையை கூப்பிடுவேன். அவ்வளவுதானே தவிர மனசார ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடினாலே உங்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கும். அவ்வளவுதான். அந்த நேரத்துல 100 தாட்ஸ் மண்டைக்குள்ள போகாம இருந்தா போரும். ஓகேவா? ஸோ இது 2 விஷயம்தான். சிம்பிளிஃபைடா யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தா அது எப்படி பூஜை, 2வது வந்து ஏன் பேர் நடுவுல வருது அப்படின்ட்டு. ஸோ இது 2 சொல்லணும்னு எனக்கு தோணித்து. ஸோ நான் இப்ப வந்து தோசை பண்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ஒரு டிஃபரெண்டான தோசை தான். வெங்காயம் பூண்டெல்லாம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு வெங்காய கார சட்னி இது அரைச்சி கூட தொட்டினா நல்லா இருக்கும். இல்ல சிம்பிளிஃபைடா வெல்லம் வெண்ணையும் போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா தேங்காய் சட்னி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவாவா கன்வீனியன்ட்டுக்கு தகுந்தாப்புல ஈஸியா பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. சாயங்காலம் ஆனா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுறது, வேலை செய்யறதுக்கே டல் ஃபீலிங்கா இருக்கு. ஸோ அதனாலதான் ஜாக்கெட் எல்லாம் போட்டுன்னு வந்துட்டேன். ஸோ இப்ப வீடியோக்குள்ள போலாம் வரையலாம். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், கல்லுல கொஞ்சமா எண்ணெய் குத்திட்டு, இது வந்து உடன்ல வந்து இந்த கல்லு எண்ணெய் தேய்க்கிற இது யூஸ்வலா என்ன பண்ணுவா, வெங்காயம் இல்லைன்னா கத்திரிக்காய் கொண்டை இல்லைன்னா துணி எல்லாம் வச்சுப்பா இல்லையா. இது மரத்திலேயே கிடைக்கிறது. இதை நான் வந்து திருச்சியில மங்கல்ல வாங்கினேன் நானு. இது வந்து கையில சுடாம இருக்கு மரம்ன்றதுனால. எங்க ஆத்துல இந்த அடுப்பு கொஞ்சம் சத்தம் போடுறது, கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸா இருந்தா கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இதுல இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணணும், இத பஜ்ஜி மாவு போடுற மாதிரி இப்படி தோச்சி இத இப்படி வைக்கணும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி வேலை தான், பட் ஸ்டில் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் தோசை. ஒரு 4-5 இப்படி எடுத்து போட்டுருங்கோ. ஸோ அதை டக்கு டக்குன்னு அடுத்ததுக்கு வைக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். மெல்லிசா கட் பண்ணிட்டாதான் நல்லா இருக்கும். சீக்கிரமா அது வந்து வேகும். தடியா கட் பண்ணின்ற கூடாது. கையெல்லாம் சுடாது, பயப்படாதீங்க. இது ஈவன் சப்போஸ் நீங்க ஐயோ இது ஃபில்லிங்காலாம் எனக்கு இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம், சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை நீங்க பண்ணி சாப்பிடலாம். சுத்தி ஆஸ் யூஷுவல் நம்ம இத ஒரு மூடி போட்டு நம்ம மூடி. சோ கொஞ்ச நேரம் அது குக் ஆகட்டும். நான் பெரட்டி போடுறத காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ இப்ப பார்த்தேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இத ஒண்ணுமே இல்லை, அழகா அப்படி பெரட்டி போட வரும். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஏன்னா அந்த காய் வேகணும். அதுக்கப்புறமா அது பஜ்ஜி மாதிரி அழகா உடைச்சு ஒரு காயா அழகா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு மேல வெண்ணெய் போட்டு வெல்லம் தொட்டு சாப்பிடலாம், தேங்காய் சட்னி போட்டு சாப்பிடலாம். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். அப்பா அங்க கூட்டுன்னு இருக்கா, என்னமோ வேணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு பார்த்தேலா. காய் நல்லா வேகணும், அதுக்காக தான் மூடி போட்டு வேக வைக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த அளவுக்கு இது வந்து நல்லா ஒரு மாதிரி பார்த்தெல்லாம் தெரியும் காய் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுது, இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வெண்ணெய் போட்டு சாப்பிட்டேலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ ஒன்று ஒன்றா சுட வாத்து சாப்பிட்டேலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது வாத்து கொடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நமக்கு வாத்துக்கணுன்னா ஆற வச்சு தான் சாப்பிட முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ
ஹீரேக்காய் தோசை ரெடி. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.